அனைவருக்கும் வணக்கம். பிடி/பிஆர்டி 2024 எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் வளமையை பயிற்று ஆகுவதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் அடுத்த வாரம் இதே நாளில் மிக சிறப்பான முறையில் தேர்வு எழுத இருக்கிற எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். டென்ஷன் இல்லாமல் படிங்க, அதுதான் முக்கியமானது. ஏன்னா இந்த டென்ஷன் ஆகிட்டோம், பதற்றமாக இருந்ததுன்னா இப்போவும் சரியாக படிக்க மாட்டோம், ரிவிஷனும் சரியாக செய்ய மாட்டோம், தேர்வு அன்னைக்கும் சரியான முறையில் நம்ம எக்ஸாம் செய்ய முடியாது. அப்போ எதிர்பார்த்த ரிசல்ட் வருமா? வராது. அதனால் இந்த டென்ஷன்லாம் ஒன்றும் வேணாம். நல்லா படிச்சிருக்கீங்க, அதை கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வரதான் போகுது. நீங்களும் எக்ஸாம் நல்லபடியாக தான் எழுதுவீங்க. அதனால் இந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் உடல்நிலை மனநிலை ரெண்டுமே சரியான முறையில் இருந்தால் தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும். கண்டிப்பாக அது ரெண்டுமே நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கணும். கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் எல்லாருமே வின் பண்ணிடுவீங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லிட்டாங்க. தனியாக ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுப்பாங்கன்னா எதிர்பார்க்க வேணாம். ஏற்கனவே தான் நம்மளுக்கு தெளிவாக சொல்லியாச்சு. 7/1/2024 ஒரு ஹால் டிக்கெட் வெளியிட்டாங்க. அதே ஹால் டிக்கெட்டை பயன்படுத்தி 4/2/2024 ஃபோர்நூன் செஷனில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்வு நம்ம எழுதிக்கலாம். இல்லை நாங்கள் அப்போ எடுக்கலைனாலும் இப்போ தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போய் கொடுத்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாலுமே 7/1/2024 தான் தேர்வு தேதி வரும். அதனால் அது ஏற்கனவே என்ன சென்டர் கொடுத்தாங்களோ அதே சென்டர் தான். டேட்டு மட்டும் எல்லாருக்குமே 7/1/2024 தான் இருக்கும். அதையே நீங்கள் பயன்படுத்தி 4/2/2024 எழுதிக்கலாம். எல்லாருமே மறக்காமல் அதே ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறோமோ எடுத்து தனியாக வச்சுருங்க. சரிங்களா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்வு மையம் எங்கே ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, நம்ம எப்படி சரியான முறையில் அந்த டயத்துக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்கிங்க. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஓஎம்ஆர். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இப்போ நமக்கு எல்லாம் நீங்கள் டெட் எக்ஸாமே சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் தான் எழுதியிருப்போம். ஓஎம்ஆர் பேஸ்டு தான் இந்த முறை நடக்க போகுது. இந்த ஓஎம்ஆர் பேஸ்டில் நிறைய நிறை குறைகள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாமே நிறையா தான் மாற்றணும் எல்லாத்தையுமே. சரிங்களா? ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேணும் டைம் சரியாக கீப்பப் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு நேரங்கள் நிறையவுக்கு மிச்சமாகும். நம்ம முடிச்சுட்டு கூட உட்காந்துருப்போம். ஆனால் ஓஎம்ஆரில் அப்படி கிடையாது. நிறைய மேஜருக்கு ஏன்னா நம்ம பியூர்லி நம்ம மேஜர்லேயே 150 கொஷின் இருக்குது. அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு ஒரு 30, மொத்தம் 180. அப்போ நம்ம பியூர்லி மேஜர்லேயே 150 கொஷின் பார்க்கும்போது நிறைய கவனம் செலுத்தி பார்க்குற மாதிரி தான் வரும். எல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக நிறைய கொஷின்ஸ் வரும். அப்போ நம்ம நிறைய நேரங்களை எடுத்துக்கிற மாதிரி வரும். அதனால் இந்த ஓஎம்ஆர் அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமான முறையில் இந்த டைம் மட்டும் கரெக்டாக கீப்பப் பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இல்லாமல் நான் சொல்கிறேன். அந்த 1/2 மணி நேரம் இல்லாமல் 3 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு குறைந்தது 55 கேள்வியாவது நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு குறைந்தது நான் சொல்கிறேன் 55 கேள்வியாவது நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத அந்த பெல் அடிக்கும்போது நீங்கள் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. டைம் கீப்பப் பண்ணுங்கள். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் தேர்வறைக்கில் போய் உட்காந்துருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையவுக்கு படிக்கும்போது தப்பு பண்ணியிருப்பீங்க. கவலையே இல்லை. அது என்னென்ன தப்பு செஞ்சோம், அதற்கான சரியான விடை என்ன, எப்படிப்பட்ட கொஷின்ஸ்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்க, எல்லாத்தையுமே ஒரு அனாலிசிஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த தவறுகள்லாம் செஞ்சோம், இன்னைக்கு கண்டிப்பாக அந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருக்கணும் முதல்ல. ஏன்னா தவறுகள் நடக்கலாம் இடைப்பட்ட நாட்களில். அதே தவறு மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது. ஒரு கேள்விக்கு இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதாவது கொஷின் பார்த்துருப்பீங்க. அதில் தெரியலன்னா கவலையே பட வேணாம். அது தெரிஞ்சுருப்பீங்கள்ல, முயற்சி பண்ணி எப்படி அந்த ஆன்சர் வந்தது, நம்ம ஏன் இவ்வளோ கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணோம் அப்படிலாம் அனாலிசிஸ் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் மீண்டும் வராமல் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமானது அந்த தேர்வு நாளன்று. சரிங்களா? அதே போல் இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டு வாங்கிடுவோம். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்துருக்காங்கன்னா அதிகபட்சம் 1/2 மணி நேரம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதில் போய்ட்டு நம்மளுக்கு தான் டைம் அதிகமாக இருக்கே, நம்ம பட்டே 1 மணி நேரம் ஒவ்வொன்றா எழுதி பார்த்து இப்போ நீங்கள் டைம் அதில் ரொம்ப நேரங்கள் எடுத்துக்கூடாது. 1/2 மணி நேரம் அப்படின்னா அதில் முடிந்த அளவுக்கு நம்ம முன்பே முடித்து விட்டு மேஜரில் கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதுதான் முக்கியமானது. எல்லாமே டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறத உணர்ந்து நல்லா பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம்னா இப்போ ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறதால இப்போ நம்ம ஆன்லைன் அப்படின்னா ஒரு கேள்வியை பார்ப்போம்,
ஒரு ஆன்சரை உடனே கிளிக் பண்ணிவிடுவோம். அப்புறம் பார்த்தோன்னே இல்லை இந்த ஆன்சர் இல்லை மாற்றிக்கலான்னு நம்ம வேறு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மாறிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் நம்மளால் கொடுக்க முடியும். அவசரப்பட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டோம், ஐயோ இப்போ என்ன செய்யுது, பிளேடை வச்சு சுரண்டுறது, இந்த ஒயிட்னர் வைக்கிறதெல்லாம் அப்படி வச்சிங்கன்னா அந்த கேள்விக்கு விடை அதாவது அந்த கேள்வி எடுத்துக்க மாட்டாங்க. மீதி உள்ளது தான் வேல்யூஷன் செய்வாங்க. அந்த ஒரு கேள்வி நீங்கள் பிளேடை வச்சு சுரண்டினாலோ இல்லை 2 ஆப்ஷன் ஷேர் பண்ணுறதுன்னா அந்த ஒரு கேள்வி மட்டும் நம்மளுக்கு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பொறுமையாக செய்யணும். கேள்வியை முதல்ல நல்லா படித்து பார்க்கணும். ஏன்னா அவசரப்பட்டுறக்கூடாது. கேள்வியை நல்லா படித்து பார்த்து அதுக்கு ஆன்சரை 4 ஆப்ஷனை பார்த்து ஏ வருமா, பி வருமா, சி வருமா, டி வருமானு பார்த்துட்டு இப்போ பின்னா கரெக்டாக பியில் வச்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஏனோ தனமால நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு முக்கியமானது. நம்மளுடைய ஃப்யூச்சர் இது தான். அதனால் கவனமாக நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு கேள்வியாக நம்ம விடை சரியான முறையில் நீங்கள் கொடுக்கணும். கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பார்க்கணும். நல்லா தெரியாத கேள்வியில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் செலவிட்டு தப்பாக ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு தெரிந்த வினாக்களை அவசர கொடுக்காம உடனே கேள்வியை பார்த்தோன்னே முழுமையாக கூட பார்க்குறதில்ல. உடனே ஏதோ ஒரு ஆன்சர் தெரியுதா, பார்த்த உடனே அடிச்சிருவீங்க. அப்புறம் தான் பார்ப்பீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே தேர்வு முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா கொஷின் ஈஸியாக தான் தெரியும். அங்கே அந்த 3.5 மணி நேரத்தில் தானே விஷயமே இருக்குது உங்களுக்கு. இங்கே முடிச்சுட்டு பார்த்தா எல்லாருமே நம்மளுக்கு ஈஸியாக தான் தெரியும். இது தப்புன்ட்டேன் அது தப்புன்ட்டேன் இங்கே சொல்லலாம். அதெல்லாம் நடக்காத பார்த்துக்கணும். சரிங்களா? அதனால் நல்லா நிதானமாக ஒரு கேள்விக்கு சரியாக நம்ம விடையளிச்சிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். கேள்வியை முதல்ல படித்து புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு கேள்வி நம்மளுக்கு ஆன்சரே வரமாட்டேங்குது, யோசிச்சுட்டே இருக்கவனை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கு என்ன ஆன்சரே வரமாட்டேங்குது. அது ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை தியரியில் இந்த கூற்று காரணம்லாம் கொடுப்பாங்க. யோசிச்சுக்கிட்டே இருப்போம், என்ன இந்த கேள்விக்கு நம்மளுக்கு பதிலே தெரியலையேன்ட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். அப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே, மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் ஆகவே கூடாது. ஏன்னா ஒரு கேள்வி தெரியாத கேள்விக்காக வருத்தப்பட்டோம்னா கடைசியில் பார்த்தோன்னா ஒரு 180, இப்போ நம்மளுக்கு மொத்தம் 180ன்னு வச்சுப்போமே, கடைசியில் இருக்கிற ஒரு 10-15 கேள்வி நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கொஷினாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த ஒரு கேள்வி தெரியலன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச கொஷின் தான் பின்னாடி எல்லாமே இருக்கும். அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. இதுலேயே டைம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதனால் தெரியலன்னா வருத்தப்படக்கூடாது. நம்மளுக்கு ஆன்சர் வரலன்னா ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கலாம், இல்லை கொஸ்டின் பேப்பரில் வச்சுக்கிட்டு கடைசியாக கூட டைம் இருந்தால் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த நேரத்துலேயே 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்குள்ளார என்ன விடை தோணுதோ அந்த ஆன்சரை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதை தான் நான் இந்த சிபிடி எக்ஸாம்லேயுமே சொல்லுவோம், ஒரு முறை ஆன்சர் பண்ணிட்டோம்னா கடைசியில் உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லி ஆன்சரை மாற்றிட்டுலாம் இருக்கக்கூடாது, சும்மா உட்காந்துருக்க முடியலன்னு. அதே இப்போ எப்படி சொல்கிறது, ஓஎம்ஆர் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் முதல்லையே உங்களுக்கு இந்த ஐடியா தோணும், இந்த கேள்விக்கு இந்த விடை, உடனே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு சொல்லுவீங்கள்ல, ஐயோ எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆன்சர் தான் யோசித்தேன் அப்புறம் தான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்ன தோணுச்சோ அந்த விடையை ஆன்சர் பண்ணுங்கள். 2-3 கேள்வி தெரியலனாலும் வருத்தப்படாதீங்க. ஒன்றும் பின்னாடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்குது. அப்படியே யூனிட் வைஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு யூனிட்டாக அப்படியே லைனாக மொதல் யூனிட்டில் 15 கேள்வி, 2வது யூனிட்டாக அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. மொதல் யூனிட் இருக்கும், 7வது யூனிட் இருக்கும், 8வது யூனிட் இருக்கும், 3வது யூனிட் இருக்கும், 4, 10 எல்லாமே கலந்து தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கவன சிதறல் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். டைம் நல்லா பாருங்கள். அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கேள்விக்கு எனக்கு விடை தெரியல, நான் அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு போகிறேன்னா ஓஎம்ஆர்லேயும் அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிடணும். எனக்கு உதாரணத்துக்கு 100வது கேள்வி தெரியல, நான் அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுறேன் அப்படின்னா 101க்கு சீன்னு ஆன்சர் தெரியுதுன்னா 100க்கு இடைவெளி விட்டுட்டு 101ல் தான் சீன்னு குறிக்கணும். நம்ம அங்கே விட்டுட்டோன்னு இங்கே ஓஎம்ஆர் ஷீட்டில் கண்டினியூவாக 100லேருந்து அடிச்சிங்கன்னா எல்லாமே தப்பாக போயிடும். இதெல்லாம் மோஸ்ட்லி ரேராக தான் நடக்குது. இருந்தாலும் அந்த தப்பு நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆக மொத்தத்தில் நமக்கு தெரிந்த வினாக்கள் எவ்வளவு வருதோ 150க்கு அந்த வரக்கூடிய வினாக்களை தப்பு இல்லாமல், ஏற்கனவே தப்புலாம் செஞ்சுருப்பீங்க, அந்த தப்பு மீண்டும் நடைபெறாமல் தெரிந்த வினாக்களை சரியான முறையில் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான மதிப்பெண்கள் வரும். வேலைக்கும் எல்லாருமே போயிடுவீங்க. அதனால் எனக்கு தெரிந்த ஐடியாஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதனால் இந்த ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போக தான் போகிறீங்க. அனைவருக்கும் நன்றி.